Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 7 Exercise 7.1ல Question number 20 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் ஃபர்ஸ்ட் வால்யூமோட எல்லா ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Question number 20ல integration of 2 minus 3 times sin x over cos squared x dx அப்படின்னு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ பேசிக்கா இன்டகிரேஷன்னா இப்படி டிவிஷன்ல டைரக்டா வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் நம்ம கிட்ட என்ன அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸை வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணா tan x கிடைக்கும். சீக்கண்ட் எக்ஸ் இன்டு tan x வந்து சீக்கண்ட் எக்ஸ் நம்மளால இன்டகிரேட் பண்ணி எழுத முடியும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல இன்டகிரேஷன் ஆஃப் ஸோ இப்போ இந்த காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை 2க்கு தனியாக 3 sin x தனியாக இப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து 2 cos squared x அப்படின்னு கிடைக்கும். minus 3 times sin x by cos squared x அப்படின்னு கிடைக்கும். இங்க நான் எழுதுற cos squared x cos x multiple by cos x ரெண்டா பிரிச்சு எழுதிக்கிறேன். ஏன் அப்படி எழுதுறீங்க அப்படின்னா sin by cos நம்ம tan ஆக்கிடலாம்ல, அதுக்காக அப்படி எழுதுறோம். சின்ன கிளாஸ்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 by cos x அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து secant x அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி sin x by cos x அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அவங்கள tan x அப்படின்னு எழுதிடலாம் இல்ல. இது நம்மளோட சின்ன கிளாஸ் பேசிக் தான். இது வந்து 2 cos squared x அப்படின்னு இருக்கு. 2 அங்கே தான் இருக்கும். அந்த டினாமினேட்டர்ல இருக்க cos squared x வந்து secant squared x ஆயிடும். இந்த மைனஸும் இந்த 3யும் அங்கே தான் இருக்கு. sin by cosன்றதை நம்ம tan x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து 1 cos x இருக்கதா அர்த்தம். 1 cosன்றதை நம்ம என்னன்னு எழுதிடலாம், secant x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே dx இருக்கு. ஸோ இந்த இன்டகிரேஷன் இப்போ சப்ட்ராக்ஷன்ல வந்துச்சு. அப்போ இவங்களை தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம், இவங்களை தனியாக இன்டகிரேட் பண்ணும்போது 2 வந்து வெறும் நம்பர், அதை வெளில எடுத்துட்டு secant squared x dx தனியா பண்ணணும். minus 3 வெளில எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் tan x secant x நாலும் secant x tan x நாலும் ஒண்ணுதான். இதே நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. secant squared இன்டகிரேட் பண்ணா tan x வரும். வெளியே ஒரு 2 இருந்ததுனால 2 tan x minus 3 அப்படியே எழுதிடலாம். secant x tan x இன்டகிரேட் பண்ணா secant x. இங்க பிளஸ் c அப்படின்னு போட்டு ஆன்சரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 21, 22 வந்து சூஸ் கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 21 ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ் பிளஸ் 1/√x. ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னா ஆன்டி டெரிவேட்டிவ்னா இன்டகிரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் பிளஸ் 1/√x dx தான் நம்மளோட கொஸ்டின். இப்போ ரூட் எக்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x⁻1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் 1/√x அப்படின்றது 1/x⁻1/2 இங்க வந்து dx அப்படின்னு இருக்கு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இது வந்து நியூமரேட்டர்ல தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இங்க டினாமினேட்டர்ல இருக்க 1/2 மேலே எடுத்துட்டு வரும்போது x⁻−1/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பேசிக் பேட்டர்னுக்கு வந்தாச்சு இன்டகிரேஷன்ல. இப்போ இன்டகிரேஷன் x⁻n into dx அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க இன்டகிரேட் பண்ணா x⁻n + 1/n+1 அப்படின்னு கிடைக்கும். இதான் வேல்யூ. இங்க x⁻n-க்கு பதிலாக 1/2 இருக்கு. x⁻1/2 + 1 by 1/2 + 1 அப்படின்னு எழுதிடலாம். பிளஸ் இதுவும் x⁻n மாதிரி இருக்கு. x⁻n-க்கு பதிலாக -½ இருக்கு. -½ + 1 by -½ + 1 அப்படின்னு எழுதிடலாம். பக்கத்துல ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் பிளஸ் c அப்படின்றத எழுதிடணும். இந்த ஃப்ராக்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது இங்க by 1 போட்டு 1 2s are 2, 1 1s are 1. ஸோ 3/2 அப்படின்னு கிடைக்கும். இப்படி பண்ணுவீங்கல்ல கிராஸ் மல்டிபிள். அதே மாதிரி இங்கேயும் -½ + 1 வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 × 1 -1, இது வந்து 2. இல்லை 1ல ஹாஃபா மைனஸ் பண்ணா ஹாஃப் வரும். அப்படி கூட நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ x⁻3/2 over 3/2 பிளஸ் x⁻1/2 over 1/2 plus c அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டர்ல இருக்க நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வந்துக்கலாம். 3/2ன்றத மேலே எடுத்துட்டு வந்தோம்னா 2/3 x⁻3/2. 2/1 மேலே 1/2 மேலே எடுத்துட்டு வந்தா 2/1 x⁻1/2 plus c அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். சி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல இப்போ இது வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் f(x) கொடுத்துட்டாங்க. f(2)ஓட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு f(x) கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே யூஸ்வலா இப்போ இதுல f(x) வேணும், இங்க டிஃபரன்ஷியேஷன் இருக்குன்னா இந்த டிஃபரன்ஷியேஷன் அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது இன்டகிரேட் ஆகும். ஆனா இன்டகிரேட் ஆகும்போது நமக்கு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் பிளஸ் c-ன்னு கிடைக்கும்ல, இந்த கொஸ்டின்ல கிடைச்ச மாதிரி. அந்த c-க்கு பதிலாக இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா f(2) = 0ன்றதை சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். d/dx ஆஃப்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் f(x) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த d/dx அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ இங்கே f(x) மட்டும் இருக்கும்.
டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவல் தானே அந்த பக்கம் போகும்போது இன்டகிரேட் ஆகிடும். இன்டகிரேஷன் ஆஃப் 4x³ minus 3 by x to the power 4 இங்க வந்து dx அப்படின்னு எழுதிக்கோங்க. இது நார்மலா இருக்கு. ஆனா இதுல வந்து டினாமினேட்டர்ல டேர்ம் இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர்ல எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ 4x³ minus 3 times x power minus 4 dx அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. நம்மளோட பேசிக் ஃபார்முலா இன்டகிரேஷன்ல இன்டகிரேஷன் ஆஃப் x power n dx அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம், x power n plus 1 by n plus 1 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. இங்க பிளஸ் சீன் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணும். இப்போ இந்த ரூல் படி இந்த 4 அங்கேயே தான் இருக்கும். x power 3 வந்து இன்டகிரேட் பண்ண x power 3 plus 1 by 3 plus 1 நீங்க 4 by 4 கூட எழுதிக்கலாம். இங்க இருக்கிற இந்த மைனஸ் 3 அங்கேயே தான் இருக்கும். x power minus 4 இன்டகிரேட் பண்ண x power minus 4 plus 1 by minus 4 plus 1 அப்படின்னு கிடைக்கும். இங்க வந்து பிளஸ் c. இதான் நம்மளுடைய f of x ஓட வேல்யூ. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 into x power 4 by 4 minus 3 x to the power minus 3 by minus 3 plus c அப்படின்னு கிடைக்குது. இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த 3 இந்த 3 கூட கேன்சல் ஆகிருக்கும். இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற ஆன்சரில் f of x is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் x power 4 இந்த மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும். x power minus 3ன்னு இருக்கு. ஸோ டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்தால் x power plus 3 plus cன்னு கிடைக்குது. இதுதான் f of x. கொஸ்டின்ல ஆன்சர் ஆப்ஷன்ல இந்த சிஏ கொடுக்கல, அதுக்கு பதிலாக நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட் பாருங்க, f of 2 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல given என்ன கொடுத்துருந்தாங்கன்னா f of 2 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல. ஸோ இங்கே f of x என்ற ஈக்குவேஷன்ல எக்ஸோட பிளேஸ்ல 2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 2 power 4 plus 1 by 2 power 3 plus c equal to 0ன்னு எழுதிடலாம். அதான் f of 2 is equal to 0ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்களே அதனால. இங்கே வேல்யூன்னு பார்க்கும்போது 2 power 4னா 2 into 2 into 2 into 2 பண்ணால் 16 கிடைக்குது. ப்ளஸ் இது வந்து 1 by 8 இங்கே வந்து ப்ளஸ் c is equal to 0. இதை வந்து இங்கே by 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ வேல்யூ 8ம் 16 மல்டிபிள் பண்ணோம். ஸோ 48க்கு 8 பேலன்ஸ் ஃபார் 128. இங்கே 1 into 1 1 தான், டினாமினேட்டரில் ஒரு 8 இருக்கு. ப்ளஸ் c is equal to 0. இது 129 by 8 ப்ளஸ்ஸில் இருக்குது, அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 129 by 8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்மளுடைய f of x ஓட வேல்யூ தான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இதான் நம்மளுடைய f of x ஓட வேல்யூ. இந்த சிக்கு பதிலாக மட்டும் இந்த மைனஸ் 129 by 8ன்றதை என்ன பண்ணிடணும், ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ தேர்ஃபோர் required f of x is equal to x power 4 plus 1 by x cube minus 129 by 8 அப்படின்றதா சரியான f of x ஓட வேல்யூ கான்ஸ்டன்டோட சேர்த்து. இந்த ஆன்சர் வந்து புக்கில் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சரியே பார்த்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு x power 4 கிடைச்சது, 1 by x power 3, சியோட வேல்யூ வந்து மைனஸ் 129 by 8. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு சின்ன மைனர் டிஃபரன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் படி ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆப்ஷன். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இப்போ நம்ம டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட், அடுத்து வந்து ட்ரிக்னாமெட்ரிக் மெத்தட். ஒரு எக்ஸசைஸ் ஒரு பேட்டர்னில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.